வழுக்கை தலையால் இளைஞர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் தான் இந்த படத்தோட கதையே. இளம் வயசுலேயே வழுக்க விழுந்துட்ட நிசாந்த் ரூசோவை பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்க பெண்கள் யாருமே வரமாட்றாங்க. வசதி இருந்தும் வழுக்க தலையால் கல்யாண வாழ்க்கைக்குள்ளே நுழைய முடியாமல் தவிச்சிட்டு இருக்காரு. இதுக்கிடையில் எதிர் வீட்டில் வாழ்கிற வர்ஷினி இவரை கல்யாணம் பண்ணிக்க முன் வர்றாங்க. கல்யாண வேலைகளும் ஜோராக நடந்துட்டுருக்கு. விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திடுறாரு நிசாந்த் ரூசோ. அவர் கல்யாணத்தை ஏன் நிறுத்தினாரு? வழுக்க தலையால் பாதிக்கப்பட்ட நிசாந்துக்கு மறுபடியும் கல்யாணம் நடந்துச்சா? இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இளம் வயசுலேயே வழுக்கை தலையோட சுற்றிட்டு இருக்கிறவங்களோட வேதனைகளை உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தி இருக்காரு நிசாந்த் ரூசோ. ஆனாலும் வழுக்க விழுறது பெரிய பாவம் போல காட்டியிருக்க வேணாம். ஏன்னா மித்தவங்களும் ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? நாயகிகளாக வர்ஷினியும் சாலினியும் பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலையை குறையே இல்லாமல் செஞ்சுருக்காங்க. ரோபோ சங்கர், புகழ், ராஜா, யோகி, வினோத்னு காமெடி ஸ்டார்கள் நிறைஞ்சு இருந்தும் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரியான காட்சிகள் ரொம்பவே கம்மி தான். வழுக்க தலையே கதைக்கலாம். அதனால் அதில் மட்டுமே கவனம் செலுத்தி இருக்காரு ஒளிப்பதிவாளர் ரைஸ். ரஞ்சித் உன்னியுடைய இசையும் ஓகேவான ரகம்தான். கதாபாத்திரங்களோட வடிவமைப்பும் நடிப்பும் படத்துக்கு பலம். முதல் பாதி போல் ரெண்டாம் பாதியிலையும் திரைக்கதையில் கவனம் செலுத்தி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். சில காட்சிகள் ஒட்டவே இல்லைங்க. வழுக்க தலையோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களோட வலி மிகுந்த வாழ்க்கையை ஜாலியாக சொல்லி காட்சிகளை நகர்த்தி கவனம் ஈர்த்திருக்காரு இயக்குனர் நவீத் எஸ் பரீத். சொட்ட சொட்ட நனையுது, மனசில் ஒட்ட மறுக்குது.